ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு திஸ் சேனல். இந்த சீரீஸில் நம்ம ஒரு கோடிக்னேட்டர் 4 ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, கோடிக்னேட்டர் 4ல் எப்படி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, அதில் ஒரு க்ரெட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணி வியூக்கு அனுப்புறது எப்படி, ரெஸ்பான்ஸ் ஜேசனில் அனுப்புறது எப்படி, ரிக்வெஸ்ட்டை எப்படி வாங்குறது எப்படி, கண்ட்ரோலர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, கண்ட்ரோலர்னால் என்ன, மாடல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, மாடல்னால் என்ன, ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங் மூலமாக எப்படி க்ரெட் ஆப்ரேஷன் பண்ணுறது, எஸ்கியூஎல் யூஸ் பண்ணாமலே எப்படி எஸ்கியூஎல்ல ஜாயின்ஸை யூஸ் பண்ணுறது, லெஃப்ட் ஜாயின் அப்படி ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி எப்படி டேட்டாவை கெட் பண்ணுறது. ஓகே, இப்போ அடுத்த ரவுட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, மைக்ரேஷன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, மைக்ரேஷன் மூலமாக எப்படி நம்ம எஸ்கியூஎல்ல டேபிள் க்ரியேட் பண்ணுறது, பிஹெச்பி ஸ்பார்க் கமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது. ஓகே, அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த சீரீஸில் கவர் பண்ண போகிறோம். இன்க்ளூடிங் மெயில்ஸ் எப்படி சென்ட் பண்ணுறது, ஹெல்ப்பர் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஆட்டோலோடு எப்படி ஒர்க் ஆகுது, நார்மலாக இது மாதிரி என்னெல்லாம் இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த சீரீஸில் கவர் பண்ண போகிறோம். ஓகே ஓகே லெட் ஸ்டார்ட். இப்போது கோடிக்னேட்டர் 4 ஒன் ஆஃப் தி பிஹெச்பி ஃப்ரேம் ஒர்க். ஓகே, பிஹெச்பி ஃப்ரேம் ஒர்க் நம்ம ரன் பண்ணுறதுக்கு நம்ம சிஸ்டத்தில் பிஹெச்பி இன்ஸ்டால்டாக இருக்கணும். இது கூட நான் யூஸ் பண்ண போகிறது டேட்டா பேஸ் MySQL யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது யூஸ் பண்ணுறது எட்ஸாம்ப். ஓகே, எட்ஸாம்பில் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது அது கூடவே பிஹெச்பி இன்ஸ்டால்டாக வந்துடும், கூடவே MariaDB வந்துடும். ஸோ டேட்டா பேஸ் MySQLக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம MariaDB யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சேம் டு சேம் தான். நீங்கள் உங்கள் சிஸ்டத்துக்கு எந்த டிபெண்டன்சியோ அதை பார்த்து நீங்கள் விண்டோஸ்னால் விண்டோஸ், லினக்ஸ்னால் லினக்ஸு, ஆப்பிள்னால் ஆப்பிள் நீங்கள் பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் தேவை கம்போசர், அது டிபெண்டன்சி மேனேஜர். ஓகே, இது மூலமாக நம்ம ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுவோம். ப்ராஜெக்ட்டில் உள்ளாடி நம்ம ஒரு புதுசாக ஒரு லைப்ரரி டிபெண்டன்சி ஆட் பண்ணுறதும் நம்ம கம்போசர் மூலமாக ஆட் பண்ணிக்கலாம். புது ப்ராஜெக்டை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். கூட நம்ம டிபெண்டன்சிஸை மேனேஜ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம கம்போசர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ நம்மளுக்கு தேவையானது. ஓகே, இதுக்கப்புறம் ஒரு ஐடி நான் யூஸ் பண்ணுறது VS கோடு. ஓகே, நீங்கள் சப்ளைம் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான ஐடியை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லெட் ஸ்டார்ட். எப்படி நம்ம ஒரு கோடிக்னேட்டர் 4 ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கோடிக்னேட்டர் ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஓகே, இப்போது பிஹெச்பி. ஓகே, பிஹெச்பி இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஹெச்பி ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஓகே, இப்போ நீங்கள் பிஹெச்பியில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தாச்சுன்னா, கோரில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டோட செட்டப்பு எல்லாத்தையும் நீங்களே பண்ணி, இப்போ சொல்லப்போனால் டேட்டா பேஸ் கான்ஃபிகரேஷன், கனெக்ஷன்ஸுக்கெல்லாம் நீங்களே செட்டப் பண்ணணும். அடுத்த ப்ராஜெக்டில் உள்ள தேவையான லைப்ரரிஸ் எல்லாம் நீங்கள் தான் இன்ஸ்டால் பண்ணணும். எல்லாத்தையுமே நீங்களே செட்டப் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ராஜெக்ட் ரெக்யூர்மெண்ட்டுக்குள்ளே போக முடியும். இப்போ நார்மலாக ஒரு இ-காமர்ஸ் ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்கன்னா அது நீங்கள் பேஸ் ப்ராஜெக்ட், இப்போது கண்ட்ரோலரு, மாடலு இந்த மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் தான் எல்லாத்தையுமே செட் பண்ணுறதா இருக்கும். ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண முடியாது. முதல்ல கோர்லேருந்தே பில்டிங்கை நீங்கள் தோன்றதுலேருந்து, பில்லர் போடுறதுலேருந்து, பேஸ் போட்டு அதுக்கு மேலே நீங்கள் சுவர் எழுப்புறதுலேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ ஃப்ரேம் ஒர்க் அதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ரிக்யூர்மெண்ட்டில் ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் இ-காமர்ஸ் பண்ண போகிறீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் டேட்டா பேஸில் க்ரெட் ஆப்ரேஷன்ஸு லாஜிக் எழுதி ஸ்ட்ரைட்டாக ஒர்க் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் பேஸில் ஒர்க் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஓகே, இதை ஈஸியாகிறது தான் இந்த கோடிக்னேட்டர் 4, லாராவெல் இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம ஒர்க்கை ஈஸியாகிறதுக்கு தான் ஒவ்வொரு டைமுமே அவங்க அப்கிரேட்ஸ் கொடுக்கும்போதே புதுசாக ஃபீச்சர்ஸ் உள்ளாடி கொண்டு வருவாங்க. நம்ம டெவலப்பர்ஸுக்கு அது ஈஸியாக இருக்கும். அதை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளோட ஒர்க் லோடு கம்மியாகும். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஃப்ரேம் ஒர்க். ஓகே, இதுக்குள்ளாடி நம்மளுக்கு லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுறதும் சேம் டு சேம் தான். லைப்ரரியை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக அதுக்கு நம்ம பண்ணக்கூடிய கோடிங் கம்மியாகும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பிஹெச்பியில் ஸ்ப்ரெட்ஷீட், எக்ஸலில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்குன்னு உள்ள கோர்ஸ் எல்லாம் நீங்களே செட்டப் பண்ணி பண்ணணும்னு கிடையாது. அந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேருந்து உள்ள ஃபங்க்ஷனாலிட்டிஸு, கண்ட்ரோலர்ஸு, கோடிங்கை கால் பண்ணி யூஸ் பண்ணால் போதுமே தவிர நீங்களே டைப் பண்ணி பேஸ்லேருந்தே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. கரெக்டாக? இப்போது அது பண்ணிங்கன்னா இப்போது பிஹெச்பி ஸ்ப்ரெட்ஷீட்டுக்குள்ளே அந்த கோடை நீங்கள் டைப் பண்ணி அதுக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணுறதுக்கே எனக்கு தெரிஞ்சு நியர்லி 6 monthsலேருந்து 1 year வரைக்கும் ஆகும். ஓகே, நீங்களே பண்ணுறதா இருந்தால். இதுக்கு நீங்கள் பிஹெச்பி ஸ்ப்ரெட்ஷீட்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பிஹெச்பி ஸ்ப்ரெட் ஷீட் இது நீங்கள் யூஸ் பண்ணால் கம்போசர் வச்சு நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணலாம். சொல்லப்போனால் நம்ம அப்ளிகேஷனில் நம்ம உடனே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே,
பார்த்தீங்கன்னா தெரியும். இது மூலமா நம்ம வந்து நம்ம அப்ளிகேஷனில் வந்து ஈஸியாக 1 மினிட் கூட ஆகாது. நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம டிபெண்டன்சி நம்ம ரெக்யூர்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இதுதான் வந்து லைப்ரரி. ஓகே, ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம வந்து அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு தேவையான லைப்ரரிஸை நம்ம வந்து பேக்கேஜஸை வந்து இப்படி இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுவுமே அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொரு அப்டேட்ஸ்லையுமே வந்து அவங்க புது புது அப்டேட்ஸ் வந்து இப்போ எக்ஸல்லையுமே புதுசு புதுசாக ஃபீச்சர்ஸில் வந்து நிறைய ஆட் ஆகும். ஓகே, அது எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இதில் வந்து எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக உள்ள செஷன்ஸில் நம்ம வந்து கிளியர் பண்ணலாம். ஓகே, இப்போ எப்படி நம்ம வந்து கம்போசர் மூலமாக ஒரு ப்ராஜெக்டை வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ப்ராஜெக்ட்னால் நம்ம வந்து நம்ம நேமில் அந்த ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஃப்ரேம் ஒர்க்கில் அவங்க வந்து ஒரு செட்டப் கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டப்பை அப்படியே டவுன்லோட் பண்ண போகிறோம். நம்ம வந்து பேஸ்லேருந்தே டெவலப் பண்ணுறதுக்கு பதில் அந்த செட்டப்பை வந்து நம்ம வந்து ஃப்ரேம் ஒர்க்காக நம்ம வந்து எடுத்து பண்ண போகிறோம். எலும்பு கூட எடுத்து நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு டிசைன் கொடுத்து அதுக்கு வந்து உயிரை கொடுக்க போகிறோம். ஓகே, பிரெயின்லேருந்து எல்லாத்தையும் நம்ம தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெச்சர் சொல்லப்போனால் ஒரு ஃப்ரேம். இப்போது கார் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேக்ட்ரியில் செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அதோட கூடு மட்டும் தான் இருக்கும். பெயிண்ட்டு, டோர் எதுவுமே இருக்காது. அது மாதிரி வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் உங்கள்கிட்ட கொடுக்குற மாதிரி. ஓகே, இதுக்கு வந்து டிசைன் ஆட் பண்ணுறதும் சரி, நீங்கள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறதா ஏபிஐக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வியூக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இப்போ இதை வந்து மைக்ரோ சர்வீசஸாக நீங்கள் வேறு சின்ன சின்ன அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எது பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது எப்படி நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். coordinator.com இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து அவங்க வந்து கிளியர் டாக்குமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இன்ஸ்டலேஷனை நம்ம கிளிக் பண்ணிட்டா கம்போசர் இன்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, கம்போசர் இன்ஸ்டலேஷனில் கமாண்ட் இருக்கும். இது வந்து கம்போசர் இன்ஸ்டால் ஆயிருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகே, நான் வந்து கம்போசர் இன்ஸ்டால் பண்ணுறத சொல்லியிருந்தேன். நம்ம அந்த composer.comக்கு போயிட்டு கெட் ஸ்டார்டர் கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த கமெண்டை வந்து ரன் பண்ணியாச்சுன்னா போதும். ஓகே, இந்த கமெண்ட்ஸ் நம்ம ரன் பண்ணியாச்சுன்னா நம்ம சிஸ்டத்தில் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். அதுக்கு முதல்ல PHP இருக்கணும். ஓகே, இப்போது கம்போசர் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்போசர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெர்மினல் டைப் பண்ணும்போது இது மாதிரி அதோட வெர்ஷன் காமிக்கும். ஓகே, இது வெர்ஷன் காமிச்சிருச்சு, இது மாதிரி வந்துருச்சுனாலே நம்ம சிஸ்டத்தில் வந்து கம்போசர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, தென் எப்படி வந்து ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுனா கம்போசர் அது க்ரியேட் ப்ராஜெக்ட்னு உள்ளது கமாண்டு coordinator4/app starter அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம கொடுக்க போகிற ப்ராஜெக்டோட நேம் நம்ம கொடுக்குற நேம் ஃப்ளிப்கார்ட், அமேசான், யூடியூப் அந்த மாதிரி வந்து நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கு நேம் வந்து நான் வந்து CI4 டெமோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஓகே, CI4 டெமோ ஏற்கனவே இருக்குது. ஸோ CI4 tutorial அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ க்ரியேட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்டை வந்து ஒரு ஐடியில் ஓப்பன் பண்ணணும். ஓகே, ஐடியில் நான் வந்து ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ தான் அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் அவங்க கொடுக்கக்கூடியது. coordinator4 ஃப்ரேம் ஒர்க்குனாலே இவ்வளோ தான். ஓகே, இதை வந்து நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதுதான் சொல்லப்போனால் பேஸ்மெண்ட்டெல்லாம் போட்டு நம்மளுக்கு வந்து மேலே வந்து நம்மளே வந்து ஒரு டிசைன் பண்ணி நம்ம வீடை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கோர்லேருந்தே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷனாக ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஓகே, பேஸ் வந்து எதுவுமே பண்ண வேண்டிய தேவையில்லை. அதெல்லாம் அவங்களே பண்ணி ஒரு இது செட்டப் கொடுத்துட்டாங்க. ஓகே, இதில் உள்ள ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்ப்போம். ஓகே, இது வந்து நார்மலாக வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். இப்போது நம்ம ப்ராஜெக்டில் வந்து நார்மலாக பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபைல்ஸ் இருக்கும். உள்ளாடி நீங்கள் போய் பார்த்தாச்சுன்னா போயிட்டே இருக்கும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா
எக்கச்சக்கமான ஃபைல்ஸ் இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு வந்து போய் சேஞ்சஸ் பண்ணால் வந்து ஒவ்வொரு டெவலப்பர்ஸும் வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணும்போது கை மாறும்போதும் சரி, வேறு டெவலப்பர்ஸ் வந்து புதுசாக ஒர்க் பண்ணும்போதும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஒரு ஏற்கனவே ஒரு டெவலப்மெண்ட் பண்ண ப்ராஜெக்ட்டில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கனாலும் சரி, அவங்க வந்து இஎன்வி என்விரான்மெண்ட்டில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இதில் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் சேஞ்சஸ் பண்ணியிருந்தா நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி இதில் மாற்றியாச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகிடும். ஓகே, ஸோ நம்ம வந்து அப்ளிகேஷனில் உள்ள எல்லா செட்டப்புமே சொல்லப்போனால் டேட்டா பேஸ் கனெக்ஷன்லேருந்து இமெயில் கான்ஃபிகரேஷன், அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷனு, ஓகே, எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் தான் செட்டப் பண்ணணும். நம்ம வந்து உள்ளாடி எதையுமே வந்து செட்டப் பண்ணக்கூடாது. இப்போ சொல்லப்போனால் நம்ம தேர்ட் பார்ட்டி ஏபிஐஸை வந்து கால் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம இஎன்வியில் தான் செட் பண்ணணும். ஓகே, இதில் செட் பண்ணுறது மூலமாக நம்ம இந்த அப்ளிகேஷனில் வந்து எதையும் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வந்து இதில் மட்டுமே சேஞ்ச் பண்ணாலே இந்த அப்ளிகேஷன் முழுக்கவே ரன் ஆகிரும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஓகே, அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்தராக ஃப்யூச்சரில் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இப்போது அடுத்து இப்போ நீங்கள் கம்போசர்.json பார்த்தீங்கன்னா தெரியும் என்னெல்லாம் லைப்ரரிஸ் ஏற்கனவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஏன்னா நம்ம புதுசாக இன்ஸ்டால் பண்ணக்கூடிய லைப்ரரிஸுமே இதில் தான் வரும். ஓகே, இதில் வந்து வெர்ஷன்ஸ் இருக்கும். நம்ம வந்து இந்த லாக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் நம்ம வந்து திரும்ப நம்ம கம்போசர் இன்ஸ்டால் கொடுத்தோம்னா, இப்போ நம்ம கம்போசர் க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்தோம். இப்போ நம்ம ஒரு கிட்டுக்கு புஷ் பண்ணிவிட்டு திரும்ப எடுக்கும்போது நம்ம வந்து கம்போசரை வந்து இன்ஸ்டால் கொடுத்தோம்னா, கம்போசர் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா இந்த லைப்ரரிஸ் எல்லாம் இந்த ப்ராஜெக்ட் டிபெண்டன்சியாக வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே, திரும்பவும் நம்ம அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகும். அதுவும் நம்ம ஃப்யூச்சரில் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கம்போசர் கமெண்ட்ஸ் வந்து இருக்குது, கம்போசர் இன்ஸ்டால், கம்போசர் அப்டேட்டு, அடுத்தது இஷ்யூஸ் வந்துச்சுன்னா நம்ம அதை இக்னோர் பண்ணுறது எப்படி. ஓகே, அதெல்லாம் கமெண்ட்ஸ் இருக்குது. அது நம்ம ஃபர்தராக உள்ள செஷன்ஸில் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போது அடுத்து ரைட்டபிள் ஃபோல்டர், இதில் தான் வந்து கேச்சஸ், லாக்ஸ், வந்து செஷன்ஸ் இதெல்லாமே வந்து சேவ் ஆகும். ஓகே, இந்த ஃபோல்டர் மட்டும் ரீட் ரைட் ஆக்சஸ் இருக்கணும். ஓகே, அப்போ தான் ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சர்வரில் ரிலீஸ் பண்ணுறீங்கனால, இல்லைன்னா உங்கள் சிஸ்டத்தில் வந்து சில ஃபோல்டருக்கு வந்து ஆக்சஸ் இருக்கும், சில ஃபோல்டருக்கு வந்து ரீட் ரைட் ஆக்சஸ் இருக்காது. நீங்கள் ரைட்டபிள் ஃபோல்டருக்கு வந்து ரீட் ரைட் ஆக்சஸ் கொடுத்தா தான் இந்த அப்ளிகேஷன் ரன்னே ஆகும், இல்லைனா ரன்னே ஆகாது. ஓகே, இதுதான் வந்து கோஆர்டினேட்டரோட ரூட் ஃபோல்டர் மாதிரி. இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் கோஆர்டினேட்டர் இதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரேம் ஒர்க்கோட ஸ்ட்ரக்சர் மொத்தமாக இதுக்குள்ளே இருக்கும். ஓகே, இதுதான் அப்படியே மொத்தமாக வெளியே நம்மளுக்கு காமிக்கிறது. ஓகே, இந்த வெண்டர் ஃபைலுக்குள்ளே நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ணக்கூடாது சொல்லப்போனால். ஏன்னா நம்ம கம்போசரை வந்து இன்ஸ்டால் பண்ணும்போதோ இல்லைனா அப்டேட் பண்ணும்போதோ இந்த வெண்டர் ஃபைல்ஸ் வந்து மொத்தமாகவே சேஞ்ச் ஆயிரும். இது சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த உங்கள் கோடு வந்து காணாமல் போயிடும். ஓகே, அதனால் வந்து நம்ம வந்து வெண்டரில் வந்து எந்த சேஞ்சஸுமே பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் கிட் இக்னோரில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், வெண்டர் வந்து இருக்காது, சொல்லப்போனால் இக்னோர் ஆகிருக்கும். கிட் இக்னோரோட அர்த்தமே என்னென்னா நம்ம வந்து கிட்டுக்கு வந்து வெர்ஷன் கண்ட்ரோலுக்கு வந்து நம்ம புஷ் பண்ணும்போது இந்த வெண்டர் ஃபைல் வந்து புஷ் ஆகாது. ஓகே, இதில் இருக்கக்கூடிய எந்த ஃபைலுமே புஷ் ஆகாது. நார்மலி வந்து .env ஃபைல் கீ ஃபைல் வந்து புஷ் ஆகாது. பார்த்தீங்கன்னா envன்னு இருக்குது. இதை நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து இன்ஸ்டால் பண்ண உடனே நம்ம வந்து இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகே, நார்மலி இதில் வந்து டாட்னு கொடுத்தாச்சுன்னா இப்போ இது வந்து கீ ஃபைலாக மாறிடுச்சு. ஓகே, இப்போது இந்த ஃபைலை வந்து நம்ம வந்து என்ன சேஞ்ச் பண்ணி நம்ம இமெயில் கான்ஃபிகரேஷனாக இருந்தாலும் சரி, டேட்டா பேஸ் கான்ஃபிகரேஷன், கீஸு, பாஸ்வேர்டு எல்லாத்தையும் நம்ம இதில் சேவ் பண்ணி வச்சுருந்தாலும் இதை நம்ம வந்து கிட்டுக்கு வெர்ஷன் கண்ட்ரோலுக்கு வந்து புஷ் பண்ணால் அது வந்து நம்ம வந்து இந்த கீ வேரியபிள்ஸ் வந்து போகாது. ஓகே, கிட் இக்னோரில் இருக்கிற வரைக்கும் இதை வந்து இக்னோர்லேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த க்ரெடென்ஷியல்ஸ் போயிடும். அது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஓகே, டெவலப்மெண்ட் வரைக்கும் ஓகே, ப்ரொடக்ஷனில் உள்ள க்ரெடென்ஷியல்ஸ் வந்து கிட்டில் வந்து லீக் ஆகிறது அட்வைசபிள் கிடையாது. ஓகே, கிட் இக்னோர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபர்தராக உள்ள நம்ம வீடியோஸில் வந்து நம்ம கவர் பண்ணலாம். ஓகே, கிட்டு வந்து தனியாகவே ஒரு வீடியோ டியூட்டோரியலாக பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வெண்டருக்குள்ளே நம்ம கையே வைக்கக்கூடாது. ஓகே, இப்போது ஆப் ஃபோல்டர். ஓகே, ஆப்பில் வந்து கான்ஃபிக்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகே, இதில் தான் நம்ம அப்ளிகேஷனோட கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸில் வந்து டேட்டா பேஸ் கனெக்ஷன்ஸுக்கு தேவையான எல்லாமே கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓகே, டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் டிஃபால்ட்டாக வந்து எம்டியாக தான் எல்லாமே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் MySQL, இது MySQL கனெக்ஷன். ஓகே, MySQL லைன் தான் இருக்கும், MySQL வந்து கனெக்ட் ஆகும். ஓகே, இதெல்லாமே டிஃபால்ட்லேயே இருக்கட்டும். நம்ம மோஸ்ட்லி வந்து இந்த கான்ஃபிகரேஷன்ஸுக்குள்ளே நம்ம கையை வைக்கக்கூடாது. ஓகே, ஆப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேஸ் URL இதெல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து env ஃபைலில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, env ஃபைலில் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நம்ம இங்கேயுமே சேஞ்ச் ஆயிரும். ஆட்டோ லோடு. ஓகே, ஆட்டோ லோடு இதில் வந்து எப்படி நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இதை பார்க்க வேண்டாம். இதெல்லாம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து ரவுட்ஸ். ஓகே, ரவுட்ஸ் இதில் தான் நம்ம வந்து நம்ம அப்ளிகேஷனுக்கு எந்த கண்ட்ரோலருக்கு போகணும், எந்த பேஜ் ஒர்க் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறது. இப்போது
இந்த அப்ளிகேஷனை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் ஆகும் கரெக்டாக. இப்போ இதை மாதிரி உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். PHP ஸ்பார்க் கமெண்ட், PHP ஸ்பார்க் சர்வ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சுன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த போர்ட்டில் வந்து ரன் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இதில் ரன் ஆகுது. இப்போ இந்த ஸ்லாஷ் இருக்குல்ல, இந்த ஸ்லாஷ் தான் வந்து இப்போ இதில் எதுவுமே இல்லை. ஓகே, இந்த ஸ்லாஷ் ஓகே, இந்த ஹோமில் இண்டெக்ஸ் தான் ரன் ஆகுது. ஓகே, ஹோம் எங்கே இருக்குன்னா இப்போ நீங்கள் கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா ஹோம்னு ஒன்று இருக்கும். ஹோமில் இண்டெக்ஸ் தான் ரன் ஆகுது. ஓகே, இதில் வெல்கம் மெசேஜ்ன்னு இருக்குல்ல, வியூ, இதுதான் ரன் ஆகுது. இதுதான் சொல்லப்போனால் MVCன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா தெரியும், வெல்கம் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். இந்த கண்ட்ரோலரில் இருக்கக்கூடிய வெல்கம் மெசேஜ் வந்து என்ன இருக்குல்ல வியூவில், இந்த வியூக்குள்ளே இருக்கக்கூடியது ஸ்ட்ரைட்டாகவே நம்மளுக்கு வந்து இந்த கண்ட்ரோலரில் நம்ம கால் பண்ணக்கூடிய இந்த வியூ மெத்தட் இருக்குல்ல, இந்த வியூ ஃபங்க்ஷன்னு சொல்லலாம், வியூ மெத்தட். ஓகே, இதில் வந்து நம்ம வந்து இந்த ஃபைல் நேமை பாஸ் பண்ணுறத வந்து இந்த ஸ்ட்ரைட்டாக இந்த வியூவில் இருக்குல்ல வெல்கம் மெசேஜ், இது வந்து கால் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு இந்த பேஜ் தான் தெரியும். இப்போ நான் உங்களுக்கு அதை காமிக்கிறதா இருந்தால், இப்போ நான் இதில் என்ன சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெல்கம் டு டெக் வித் மீன் நம்ம இப்போ பண்ண சேஞ்ச் வந்து அப்படியே லிஸ்ட் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து ரவுட்ஸில் ஏதாவது சேஞ்ச் பண்ணனாலும் இப்போது ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம வந்து அந்த நேமை கால் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அந்த அவுட்புட் காமிக்கும். கான்ஃபிகில் தான் ரவுட்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம பார்த்து மாற்றுறதா இருந்தால் அது கான்ஃபிகரேஷன் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். அது இப்போ வேண்டாம். நம்ம வந்து இப்போது நம்ம வந்து TWB அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சும்மா ஒரு நேம் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் இந்த ரவுட்டில் பார்த்தா வராது. இப்போ நான் இதில் ஸ்லாஷ் போட்டு TWB அப்படின்னு சொல்லி கொடுத்தா தான் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ரவுட். ஓகே, நார்மலாக நம்ம ப்ரௌசரில் இப்படி கொடுக்குறதுல நான் ஒரு நேம் கொடுக்குறோம்ல, இங்கே நம்ம மென்ஷன் பண்ணுற இந்த நேம் தான் வந்து ரவுட்டுக்கு போய், நீங்கள் இப்போ டெம்பரரியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ரவுட்டுக்கு போய் ரவுட்டில் இருந்து நம்ம இது வந்து கண்ட்ரோலர். ஓகே, இது வந்து ஹோம் கண்ட்ரோலர். பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர்ஸுக்குள்ளே ஹோம்னு ஒரு கண்ட்ரோலர் இருக்குது. இந்த கண்ட்ரோலர்ஸுக்குள்ளே கரெக்டாக ஹோமை ரீட் பண்ணிடும். ஹோமுக்குள்ளே இண்டெக்ஸ். ஓகே, இந்த இது வந்து வெல்கம் மெசேஜ், அது வந்து எங்கே இருக்குன்னா வியூக்குள்ளே இருக்குது. ஓகே, இது நீங்கள் இப்போது டெம்பரரியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மாதிரி தான் நம்ம அப்ளிகேஷன் வந்து நிறைய செட்டப்ஸ் இருக்குது. ஃப்ரேம் ஒர்க்னால் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகே, அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க. சொல்லப்போனால் வியூன்னு ஒரு மெத்தடை வந்து அவங்க எழுதி வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வியூ மெத்தடுக்குள்ளே இது மாதிரி நிறைய எழுதி வச்சுருப்பாங்க. ஓகே, இது மூலமாக வந்து நம்ம அப்ளிகேஷனில் வந்து நிறைய செட்டப் அவங்க பண்ணி வச்சுருக்கனால நம்ம அதெல்லாம் பண்ண வேண்டிய தேவையில்லை. சொல்லப்போனால் இந்த வியூ கோடெல்லாம் நீங்கள் எழுத வேண்டிய தேவையில்லை, அவங்க ஏற்கனவே எழுதி வச்சுருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட்டு இதில் வந்து ஒரு ஃபோல்டரில், இந்த வியூ ஃபோல்டரில் வந்து ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி அந்த ஃபைல் நேமை வந்து இதில் மென்ஷன் பண்ணால் மட்டுமே போதும். ஓகே, இப்போ நம்ம உங்களுக்கு வந்து பேசிக்காக ஒரு அப்ளிகேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இந்த அப்ளிகேஷனில் வந்து டேட்டா பேஸை வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருக்கும். நம்ம யூஸ் பண்ண வேண்டியது மோஸ்ட்டாக நான் டெவலப்பர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் சொல்கிறது வந்து என்னென்னா, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து ENV வேரியபிள்ஸு, இந்த ரைட்டபிள் ஃபோல்டர் வந்து ரீட் ரைட் ஆக்சஸ் இருக்கணும். வெண்டர் ஃபைலில் வந்து நீங்கள் வந்து எதுவுமே நோண்டக்கூடாது. சொல்லப்போனால் எந்த சேஞ்சுமே பண்ணக்கூடாது. பப்ளிக்கில் வந்து நம்ம index.php இருக்குல்ல, இதுதான் வந்து இந்த ப்ராஜெக்டோட கோஆர்டினேட்டர் 4ஓட ரூட் ஃபைல். ஓகே, இந்த htaccess தான் இதோட ரீட் ஆக்சஸ் மென்ஷன் பண்ணோம். இதனால் இது உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, இது மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். index.php வந்து ரூட் ஃபைல். ஓகே, பப்ளிக் உள்ளாடி நீங்கள் வந்து ப்ரொடக்ஷனில் வந்து சர்வர்ஸில் ரிலீஸ் பண்ணும்போதும் இது வந்து ரிலீஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபர்தராக உள்ள வீடியோஸில் காமிக்கிறேன். பப்ளிக்கை போட்டு தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இல்லைனா நம்ம வந்து சர்வர்ஸில் வந்து கான்ஃபிகரேஷனில் வந்து ஸ்ட்ரைட்டாகவே அந்த ரீட் பண்ணக்கூடியதில் வந்து ஸ்லாஷ் பப்ளிக்னு சொல்லப்போனால் லாராவெல் கோஆர்டினேட்டர் 4 இது எல்லாமே வந்து பப்ளிக்குள்ளே தான் இருக்கும். ஸ்லாஷ் பப்ளிக்னு போடணும். அப்படி இல்லைனா நம்ம வந்து அந்த
கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸில் வந்து ரூட் பாத்தை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி விடணும். ஓகே, இதில் வந்து இன்னொன்று தெரிய வேண்டியது வந்து கான்ஃபிக் உள்ள ரவுட்ஸ் இருக்கும். இதில் தான் நம்ம வந்து ரவுட்ஸை கொடுப்போம். ஓகே, இதில் வந்து அடுத்தது கண்ட்ரோலரில் வந்து நம்மளுக்கு தேவையான கண்ட்ரோலர் இருக்கும். ஹோமில் பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸ்டென்ஸ் பேஸ் கண்ட்ரோலர்னு இருக்கும், பேஸ் கண்ட்ரோலர். ஓகே, அடுத்தது வந்து டேட்டாபேஸுக்குள்ளே மைக்ரேஷன்ஸ் இருக்கும். மைக்ரேஷன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து டேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவே போட்டு காமிக்கிறேன். ஓகே, சீடர்னால் என்னென்னா, நம்ம அப்ளிகேஷன் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய டம்மி டேட்டாஸ் தேவைப்படும். சொல்லப்போனால் நம்ம இப்போ ஒரு இ-காமர்ஸ் ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போது புதுசாக வந்து நம்ம வந்து அதை ரன் பண்ண போகிறோம். ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டம்மி டேட்டா தேவைப்படும்ல. இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒவ்வொரு இதாக ஃபில் பண்ணி நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு சீடர் செட்டப் வந்து நம்ம பண்ணி வச்சுட்டோம்னா அதை நம்ம வந்து ஒரு கமாண்ட் PHP ஸ்பார்க்கில் ஒரு கமாண்டை நம்ம கால் பண்ணுறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து டம்மி டேட்டா வந்து இன்சர்ட் ஆகிரும். நம்ம ஜஸ்ட் வந்து அதை வியூ பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபில்டர் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இது வந்து என்ன அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு மிடில் வேர் மாதிரி. இது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அலௌடு இருக்குது, இதுக்கு வந்து அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஆஃபீஸுக்கு போயாச்சுன்னா இந்த ரூமுக்கு வந்து உங்களை அலௌடு, இந்த ரூமுக்கு வந்து உங்களை அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஃபில்டர் பண்ணுவாங்கல்ல, அதுதான் வந்து ஃபில்டர்ஸ். ஓகே, ஹெல்ப்பர்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இது ஒன் ஆஃப் த நிஜமாகவே ஒரு ஹெல்ப்பர் தான் கான்டாக்ட்ஸ் மூலமாக. ஓகே, லாங்குவேஜஸில் வந்து என்னென்னா, இப்போது நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனில் வந்து ரெஸ்பான்ஸ் அனுப்புவீங்க, சில டேட்டாஸை வந்து உங்கள் யூஸருக்கு வந்து காமிப்பீங்க. அது வந்து லாங்குவேஜ் பெர்ஸ்பெக்டிவாக இப்போ இங்கிலீஷு, தமிழ், ஹிந்தி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தனியாக நீங்கள் மென்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் லாங்குவேஜை ஸ்விட்ச் பண்ணுறது மூலமாகவே உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மாறி வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இது மல்டிபிள் லாங்குவேஜஸ் செட்டப். இது பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்வான்ஸாக பார்க்கலாம். லைப்ரரிஸு, தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்களே ரைட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா எடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மாடல் வந்து நான் சொன்னேன், ஆப்ஜெக்ட் ரிலேஷன் மேப்பிங் மூலமாக நம்ம எப்படி க்ரெட் ஆப்ரேஷன் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இதுவும் தேர்ட் பார்ட்டி, எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட் என்ன சொல்ல போனால் ஊப்ஸ் கான்செப்ட் தான். ஓகே, ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்ததே போதும். ஓகே, இப்போ டெவலப்பர் பெர்ஸ்பெக்டிவில் ஒவ்வொரு இதையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்ப்போம். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம வந்து ஒரு பேசிக்லேருந்து எப்படி வந்து ஒவ்வொரு ஃபைலாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எப்படி வந்து ஒரு கண்ட்ரோலை க்ரியேட் பண்ணுறது, மாடல் க்ரியேட் பண்ணுறது, ரவுட்டு க்ரியேட் பண்ணுறது, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ரொட்டீனாக பார்த்துருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.